ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த வேளையிலே மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த கடைசி காலத்தில் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இதுவரையிலும் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறதுனாலே அவருடைய கிருபையை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆகவே இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நம்மளை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ மரணங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டல் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறாரே, ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. அவர் பாராட்டின தயவு, அவர் பாராட்டின கிருபை, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அவருடைய விசேஷித்த அன்பு இதுவரையிலும் நம்மை ஜீவனோடு பாதுகாத்து வந்திருக்கிறது. அந்த ஆண்டவரை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, அவர் செய்த உதவியை நினைத்து நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. 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 ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾದದ್ದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಾನೇ. பிரியமானவர்களே, ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு இதுவரையிலும் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நாம் எப்போதும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இருக்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது தேவன் பாராட்டின அந்த கிருபையை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அதே வேளையில் ஆண்டுடைய கிருபை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட கிருபை உள்ளவர் என்பதை குறித்து, ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது நம்முடைய இந்தியா தேசத்திலையும் நம்முடைய கர்நாடகா மாநிலத்திலையும் நாம் குடியிருக்கிற பெங்களூர் பகுதியிலையும் எவ்வளோ பேர் மறைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு இதுவரையும் சுக பலன் ஜீவனை கொடுத்து நம்மை காத்து வந்திருக்கிறார். என கண்பானவர்களே, ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், அதனால நான் ஆண்டவர் என்னை காத்து வந்திருக்கிறார், அதனால நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ஆண்டவருக்கு அதிகமாக ஊழியத்துக்கு பணத்தை கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன்,
அதனால நான் ஜீவனோடு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ஆண்டவர் மீது ரொம்ப விசுவாசமாய் இருக்கிறேன், அதனால நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சிலர் நினைக்கலாம். நான் வேதத்தை முழுவதும் படித்து முடித்து இன்னும் அதிகமாய் படித்து தியானித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வேத வசனங்கள் எல்லாம் தெரியும், அதனால நான் பிழைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கலாம். இப்படி அநேகர் அப்படி நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என அன்பானவர்களே, வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஜீவனோடு, அதாவது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, கிருபை என்றால் பொதுவாக தேவன் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுகிறார். காரணம், அவர் கிருபை உள்ளவர். ஆகவே அவர் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஒரு பரிசுத்தவானுக்கும் ஒரு பாவிக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். நீங்கள் நினைக்கலாம், எப்படி என்று சொல்லி யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டு நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு துன்மார்கனுக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். நமக்கு கிடைக்கிறபடியே காற்றும் குடிக்கிற தண்ணியும், அவனுக்கு ஒரு வேலையும் சம்பாதியும் சாப்பாடும், அவனுக்கு ஒரு வசதியும், அவனுக்கும் ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் காத்து வருகிறார். இப்படி எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல், எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் ஆண்டவருடைய கிருபை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. காரணம், அவர் கிருபை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை எல்லாருக்கும் பொதுவானது. அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது, ஆண்டவருடைய விசேஷித்த ஒரு கிருபை, ஆண்டவருடைய ஒரு விசேஷமான கிருபை. அது சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படிதான் நம் வேதத்திலையும் சில பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் வேதத்தை கவனித்து பார்த்தால் அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சிலருக்கு மட்டும் ஆண்டவர் விசேஷித்த கிருபை ஆண்டவர் பாராட்டுகிறார் என்பதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மனிதனை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பூமியை நீரினாலே, தண்ணீரினாலே, ஜலத்தினாலே அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேலே வைக்காமல் மனுஷர் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களே நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவர் எவ்வளோ அழகா யோசித்து ஆண்டவர் அதை ரசித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது, அவன் பொல்லாத சிந்தனை உள்ளவனாய் மாறின போது ஆண்டுடைய உள்ளம் துக்கம் அடைந்தது. நான் இவர்களை உண்டாக்கினதுக்கு எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கடைசியில் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். நான் படைத்த எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் மனு குலத்தையும் முற்றிலும் நான் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இப்படி ஆண்டவர் தீர்மானித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் 8ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது.
நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் எல்லாரை பார்க்கிலும், ஆண்டவர் எல்லாரை பார்க்கிலும் நோவாவுக்கு மட்டும் ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் எல்லாரை விட்டு நோவாவுக்கு மாத்திரம் ஆண்டவர் ஏன் கிருபை பாராட்டினார்? நம் உடனே நாம் சொல்லிடுவோம், அவன் நீதிமானா இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அப்படி என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். என கண்பார்ந்தவர்களே, அது ஒரு பகுதி. ஆனால் ஒரு மெய்யாக, ஒரு உண்மையான, ஒரு முக்கியமாக சத்தியம் என்னவென்றால், அவன் நீதிமானா இருக்கிறதுனால ஆண்டவர் அவனை சூஸ் பண்ணல. அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு கிடைக்கல. அந்த வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவ்வளோ மனிதர்கள் மத்தியிலே அந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் ஆண்டுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகம் முழுவதும், நம்முடைய தேசம் முழுவதும், நம்முடைய பட்டணம் முழுவதும் ஏராளமான அழிவுகளும் அநேகருக்கு கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், இனியும் சுகத்தோடு வாழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? நாம் நீதிமானா இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, நாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக அல்ல, நாம் அதிகமாக விசுவாசத்தில் வீரர்கள் என்று சொல்லி என்பதற்காக அல்ல, நான் அதிகமாக வேத வசனத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக அல்ல, நான் அதிகமாக கர்த்தருக்கு ஊழியத்திற்கு பணம் காணிக்கை கொடுக்கிறேன் என்பதற்காக அல்ல, நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், ஆண்டவர் மீது ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறேன், நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த காரணங்களினால அல்ல பிரியமானவர்களே. எப்படி அந்த காலத்தில் அவ்வளோ மனிதர்கள் இருந்த அந்த நாட்களிலே ஒரே ஒரு மனிதன் நோவா. அந்த நோவாவுக்கு அவருடைய கண்களிலே விசேஷித்த கிருபை கிடைத்தது. இன்னைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் புள்ளிவரம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் 750 கோடி ஜனங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. நம்முடைய இந்தியா தேசத்தில் 138 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்முடைய கர்நாடகா மாநிலத்தில் 6.5 கோடி ஜனம் இருக்கிறாங்க. நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில் 1,25,00,000 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாரையும் விட்டு ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை உங்களுக்கு அவருடைய கண்களில் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு அவருடைய கண்களில் இரக்கம் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைத்திருக்கிறது. விசேஷித்த கிருபை அவருடைய கண்களில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறபடினால தான் இன்னைக்கு நீங்கள் சுகத்தோடு இருக்கிறீங்க, ஆரோக்கியத்தோடு இருக்கிறீங்க, சுகமாய் ஜீவனோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே ஆண்டுடைய கிருபை தான் இதுவரையில் நம்மை காத்து வந்திருக்கிறது, தாங்கி வந்திருக்கிறது. இனியும் நமக்கு தப்புவித்து நம்மை வாழ வைக்கிறது அவருடைய சுத்த கிருபை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. என கண்பானவர்களே, இந்த கிருபை நாம் ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. தேவன் விசேஷித்த கிருபையினாலே நம்மை காத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நோவாவுக்கு எப்படி விசேஷித்த தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ அதுபோல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டுடைய விசேஷித்த கிருபை இருக்கிறதுனால நாம் பிழைத்திருக்கிறோம். ஆகவே இந்த கிருபையை நாம் நிர்விசாரத்தோடு இருக்காமல், ஒருவேளை இது நாம் ஏதோ ஒரு கிடைத்து விட்டது என்று சொல்லி நாம் வாழாமல் அவனுடைய கிருபைக்கு ஏற்றபடி அவனுடைய கிருபையை நாம் நினைத்து நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த விசேஷித்த தேவ கிருபையை நீங்கள் யாரும் இழந்து போகக்கூடாது. எப்பொழுதுமே அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க ஒரு பாத்திரவான்களாக நீங்கள் இன்னும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த செய்தி மூலமாய் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய விசேஷித்த கிருபையை பெற்றிருக்கிற நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே விசேஷித்த பாக்கியவான்களும்
வாக்குவதிகளுமாய் இருக்கிறீங்க. ஆகவே அவர் பாராட்டின இந்த கிருபை, அவர் பாராட்டின இந்த தயவு, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற விசேஷித்த கிருபை, இதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். என்னோடு சேர்ந்து கூட இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்வோமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. என கண்பானவர்கள், ஆதியிலே தேவன் தாம் படைத்த எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள், மனிதர்கள் எல்லாம் ஜலத்தினால் அழிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து தீர்மானம் எடுத்த போது ஒரே ஒரு மனிதன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவன் மாத்திரம் பிழைக்கல, இந்த கிருபை தொடர்ந்து என்ன செய்ததா, அவங்க வீட்டில் இருந்த அவரோட சேர்த்து 8 பேருக்கு அந்த கிருபை அப்படியே மூடிக்கொண்டது. அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய மருமக்கள், இப்படி அவர்கள் முழு குடும்பத்திற்கு அந்த கிருபை பாதுகாப்பாய் அவர்களை தாங்கிக் கொண்டது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததினால அந்த ஒரு மனிதன் மூலமாய் அந்த நோவா முழு குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு இருந்தது. ஆகவே நோவா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த பெரிய படகை, அவரை கப்பலை கட்டி அந்த 8 பேரும் அது உள்ள போயதுல பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த 8 பேர் ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றாங்க என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் விசேஷித்த தேவனுடைய கிருபை பெற்றிருக்கிறதுனாலே நீங்க மாத்திரமல்ல, உங்களோடு மட்டும் இந்த கிருபை நிற்காம உங்களை சுற்றிலும் உங்களை சார்ந்த குடும்பத்து அனைவருக்கும் அந்த கிருபை தாங்கிக் கொள்ளும். ஒருவேளை நீங்கள் ஒரு சகோதரியாக இருந்தால் உங்களுடைய கணவர், பிள்ளைகளை நீங்கள் பெற்ற இந்த தேவ கிருபையினாலே முழு குடும்பத்தையே அது காப்பாற்றும். ஒருவேளை நீங்கள் சகோதரராக இருந்தால் உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள், அப்படி தேவனுடைய கிருபை உங்கள் நிமித்தம் முழு குடும்பத்தையே அப்படியே காப்பாற்றும். ஆகவே நீங்கள் பெற்ற இந்த விசேஷித்த தேவ கிருபையினாலே முழு குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், உங்கள் உறவினர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆகவே இந்த கிருபையினால தான் நாம் இன்றைக்கும் நம் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த விசேஷித்த கிருபை நீங்களும் நான் பெற்றிருக்கிறபடினாலே நம்முடைய குடும்பம் காக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நாம் பெற்ற இந்த விசேஷித்த கிருபையினாலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த கிருபை தாங்கி வருகிறது. ஆகவே இந்த விசேஷித்த தேவ கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விசேஷமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். என்ன என்று சொன்னால், இந்த விசேஷத்தை கிருபை பெற்றிருக்கிற நாம் இதே கிருபையை நம்முடைய குடும்பத்திற்கும், உறவினர்களுக்கும், நம்முடைய தெரிந்த நண்பர்களுக்கும், நாம் குடியிருக்கிற நம்முடைய தெரு ஓரங்களில் இருக்கிற, நம்மோடு வேலை செய்கிற, நம்மோடு பழகுகிற எல்லாருக்கும் இந்த கிருபை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கிருபை நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம்
ஆண்டுடைய கிருபைக்காக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் பெற்ற இந்த கிருபை, நான் பெற்ற இந்த கிருபை என்னோடு நின்று கூடாது. என்னை சார்ந்த என்னை இந்த குடியிருக்கிற இந்த தேசம், நம்முடைய பட்டணம் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த கிருபை கிடைக்க வேண்டுமே. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் ஹாஸ்பிட்டலாக அலைந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணுமே, எல்லாரும் பிழைக்கணுமே என்று சொல்லி எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சுவாமி. நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்த வண்ணமாய் இன்றைக்கு ஆண்டவரை, எனக்கு உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்ததப்பா, எங்களுக்கு உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்ததப்பா. ஆகவே நாங்கள் சுகத்தோடு இருக்கிறோம், நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம், நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பாராட்டின இந்த தயவு, இந்த கிருபை அப்பா எங்கள் முழு குடும்பத்தையும் ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளுவதாக. என்னோடு வேலை செய்கிறவர்கள், என்னுடைய உறவினர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆண்டவரே, நாங்கள் குடியிருக்கிற பகுதிகளிலே எனக்கு அறிந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. அப்பா, எங்களுடைய பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஜனங்கள், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உங்க விசேஷித்த கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட மரணங்கள் இனி சம்பவிக்க கூடாது ஆண்டவரே. இந்த மரணம் ஆண்டவரே குறைக்கப்பட வேண்டும் அப்பா. இந்த வியாதி முற்றிலும் அழிக்கப்பட்டு ஜனங்கள் ஜீவனோடு பாதுகாப்பாய் பயமில்லாமல் சுகத்தோடு வாழ வேண்டும் ஆண்டவரே. அதற்கு உங்க விசேஷித்த கிருபை வேணும் ஆண்டவரே. அப்பா, விசேஷித்த கிருபை வேணும் ஆண்டவரே. இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபை எல்லாருக்கும் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் இந்த கிருபை தாங்க சுவாமி, எல்லாருக்கும் இந்த கிருபை தாங்க. இது அப்படியே உங்களுடைய கண்களில் எல்லாருக்கும் கிருபை கிடைக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த செபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டுடைய கிருபையை ஒரு நாளும் மறந்து போகாது. நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னார். நம்முடைய டேலண்ட் இல்லை, நம்முடைய ஏதோ ஒரு நம்முடைய ஃபுட்டு ஸ்டைலு அல்லாவிட்டால் ஏதோ நம்ம மெடிசன் எடுக்கிறோம், ஏதோ நமக்கு தெரியும், ஞானம் இருக்கு அப்படின்னெல்லாம் கிடையாது. அவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய கிருபைக்கு ஏற்றபடி நாமும் அந்த பாத்திரவான்களாய் நடந்து நாம் பெற்ற இந்த கிருபை எல்லாரும் பெறணும், இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே கிருபை எண்ணி பார்த்து எப்போதுமே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நிச்சயமாக அந்த கிருபையினாலே உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி எல்லா மரணத்திற்கும் எல்லா கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் உங்களை தப்புவித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார். உங்களுடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் அவனுடைய கிருபையில நீங்கள் தாங்கியிருந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக நாம் செலுத்தி முடிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரி எல்லாரையும், பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷித்த கிருபை எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறபடினாலே அப்பா, இவருடைய ஆசீர்வதியும் விசேஷமுடைய பொருளாதாரத்தை நீ ஆசீர்வதிங்கப்பா. இப்படிப்பட்டமான ஒரு சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு குறையில்லாமல் இவங்களை நீங்கள் வாழ வைப்பீராக, பாதுகாப்பீராக. இவர்கள் மூலமாய் அநேகருக்கு கிருபை கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்கள் வீடையும் எங்கள் வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் வேலை அடைத்து பாதுகாத்து தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படிக்காக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இது அப்படியே செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
God bless you. God bless you. Amen.